தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை திரு விஜய் அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த சின்னம் வருகிற 25ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடக்க மாநாட்டில் அறிவிக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ சின்னம் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேசிடலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை நம்ம முதல் அறிமுகப்படுத்தணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் அப்படி சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவான முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 20-30 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் எந்த அளவுக்கு கரெக்டான முடிவை எடுப்பாங்களோ அதே முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஒரு சின்னத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. இதுல என்ன அனுபவம் தேவை, இதுல என்ன அரசியல் ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஒரு கட்சிக்கு சின்னம் தான் அடையாளம். ஸோ சின்னத்தை வச்சு தான் மக்கள் வாக்கு போடுவாங்க. ஸோ இப்போ சென்னையில் இருக்க மக்கள் இல்லை எஜுகேட்டட் பீப்புள்ஸ் விஜய் அவர்களுக்கு வாக்கு போடலாம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் இவர் தான், இவரோட பெயர் இதுதான். ஸோ அதனால இவர் பெயரை படித்து இவருக்கு வாக்குகள் போடுவாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க, படிக்காதவங்க, வயதானவர்கள் ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் இதுதான், இந்த சின்னத்துக்கு நம்ம வாக்கு போடுதோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்துக்கு வாக்கு போடுவாங்க. ஸோ அதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட வழக்கமாக இருக்க விவசாய சின்னத்தை தூக்கிட்டு ஸோ மைக் சின்னத்தை, புது சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தாங்க பிஜேபி. ஏன்னா பிஜேபியோட நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகவில்லை. 2000 கோடி பேசப்பட்டும் நாம் தமிழர் கட்சி போகவில்லை. இதனால தான் மைக் சின்னத்தை கொடுத்ததால். ஸோ மைக் சின்னம் எதுக்கு கொடுத்தீங்க, எங்களோட சின்னம் விவசாய சின்னம் தானே, விவசாய சின்னம் கொடுத்தா தானே நாங்கள் அந்த ஒரு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ய முடியும். திடீர்னு மைக் சின்னத்தை கொடுத்தா ஒரு புதிய கட்சி மாதிரி இருக்காதா அப்படிங்கிற பெரிய பிரச்சனைகள் சீமான் அவர்கள் பண்ணாங்க. இப்போ விஜய் அவர்கள் அந்த ஒரு பிரச்சனை கடைசி நிமிஷத்தில் வரக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 3 சின்னத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அந்த 3 சின்னம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேனா சின்னம், இன்னொன்று அகல் விளக்கு சின்னம், இன்னொன்று ஆட்டோ சின்னம். இந்த 3 சின்னத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவு ரொம்ப சீக்கிரமாக சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ராசஸ் 3 மாசமா போய்கொண்டே இருக்கு. ஸோ அதனால தான் மாநாடு தேதியும் தள்ளி போய்கொண்டே இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடிவு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. பர்சனலாக திரு விஜய் அவர்களுக்கு ஆட்டோ சின்னம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து இப்போ வரைக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பல பேர் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க. இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க, நிர்வாகிகளாக ஆகியிருக்காங்க, மாவட்ட செயலாளர்களாக ஆகியிருக்காங்க. அதனால நம்ம ஆட்டோ சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்தால் அது பீப்புளோட ஈஸியாக கனெக்ட் ஆகும். தேர்தல் பிரச்சாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணுவாங்க. தேர்தல் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது மக்களோட மைண்டில் இந்த சின்னம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஸோ எங்கே பார்த்தாலும் ஆட்டோ தெரிந்தால் அது தமிழக வெற்றி கழகத்தை ஞாபகம் படுத்தும். ஸோ அதனால தான் ஆட்டோ சின்னம் விஜய் அவர்கள் பர்சனலாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பேனா சின்னம், ஆட்டோ சின்னம், அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு சின்னம், இந்த 3 சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் தான் தமிழக வெற்றி கழகத்தோட சின்னமாக இருக்க போகுது. இதுக்கான அஃபிஷியலான அறிவிப்பு இந்த சின்னத்தை பிரம்மாண்டமாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்க இருக்கும் மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறாங்க. எப்படி தன்னோட கொள்கைகளை முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் அறிவித்தாங்களோ அதே மாதிரி தன்னோட சின்னத்தை 2வது மாநாட்டில் அறிவிக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து சுற்றுப்பயணம் அந்த சின்னத்தோட. ஸோ ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்குள்ள வந்தால் ஒரு அரசியல்வாதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்களோ அதை விட பெட்டராக விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை திரு விஜய் அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த சின்னம் வருகிற 25ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடக்க மாநாட்டில் அறிவிக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ சின்னம் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேசிடலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை நம்ம முதல் அறிமுகப்படுத்தணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செல்ல
செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவான முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 20-30 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் வந்து எந்த அளவுக்கு கரெக்டான முடிவை எடுப்பாங்களோ அதே முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஒரு சின்னத்தை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. இதுல என்ன அனுபவம் தேவை, இதுல என்ன அரசியல் ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்து இருக்கும். ஸோ ஒரு கட்சிக்கு சின்னம் தான் அடையாளம். ஸோ சின்னத்தை வச்சு தான் வந்து மக்கள் வந்து வாக்கு வந்து போடுவாங்க. ஸோ வந்து இப்போ சென்னையில் இருக்க மக்கள் இல்லை வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு போடலாம். ஸோ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் வந்து இவர் தான், இவரோட பெயர் இதுதான். ஸோ அதனால இவர் பெயரை படித்து இவருக்கு வந்து வாக்குகள் வந்து போடுவாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க, படிக்காதவங்க, வயதானவர்கள் வந்து ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் இதுதான், இந்த சின்னத்துக்கு நம்ம வாக்கு போடுதோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்துக்கு வந்து வாக்கு வந்து போடுவாங்க. ஸோ அதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களோட வழக்கமாக இருக்க விவசாய சின்னத்தை தூக்கிட்டு ஸோ மைக் சின்னத்தை, புது சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொடுத்தாங்க பிஜேபி. ஏன்னா வந்து பிஜேபியோட நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வந்து போகவில்லை. 2000 கோடி பேசப்பட்டும் நாம் தமிழர் கட்சி போகவில்லை. இதனால தான் வந்து மைக் சின்னத்தை வந்து கொடுத்ததால். ஸோ மைக் சின்னம் எதுக்கு கொடுத்தீங்க, எங்களோட சின்னம் வந்து விவசாய சின்னம் தானே, விவசாய சின்னம் கொடுத்தா தானே வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் செய்ய முடியும். திடீர்னு மைக் சின்னத்தை கொடுத்தா ஒரு புதிய கட்சி மாதிரி வந்து இருக்காதா அப்படிங்கிற பெரிய பிரச்சனைகள் சீமான் அவர்கள் பண்ணாங்க. இப்போ விஜய் அவர்கள் அந்த ஒரு பிரச்சனை கடைசி நிமிஷத்தில் வரக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து 3 சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அந்த 3 சின்னம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேனா சின்னம், இன்னொன்று வந்து அகல் விளக்கு சின்னம், இன்னொன்று வந்து ஆட்டோ சின்னம். இந்த 3 சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவு ரொம்ப சீக்கிரமாக வந்து சின்னத்தை வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ராசஸ் வந்து 3 மாசமா வந்து போய்கொண்டே இருக்கு. ஸோ அதனால தான் மாநாடு தேதியும் வந்து தள்ளி போய்கொண்டே இருக்கு. இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து சின்னத்தை வந்து முடிவு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. பர்சனலாக வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஆட்டோ சின்னம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் பல பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க. இப்போ வந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க, நிர்வாகிகளாக ஆகியிருக்காங்க, மாவட்ட செயலாளர்களாக ஆகியிருக்காங்க. அதனால் நம்ம ஆட்டோ சின்னம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இருந்தால் அது பீப்புளோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். தேர்தல் பிரச்சாரம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. தேர்தல் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது மக்களோட மைண்டில் வந்து இந்த சின்னம் வந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். ஸோ எங்கே பார்த்தாலும் ஆட்டோ வந்து தெரிந்தால் அது வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஞாபகம் வந்து படுத்தும். ஸோ அதனால தான் ஆட்டோ சின்னம் வந்து விஜய் அவர்கள் பர்சனலாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பேனா சின்னம், ஆட்டோ சின்னம், அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு சின்னம், இந்த 3 சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் தான் தமிழக வெற்றி கழகத்தோட சின்னமாக இருக்க போகுது. இதுக்கான அஃபிஷியலான அறிவிப்பு இந்த சின்னத்தை வந்து பிரம்மாண்டமாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்க இருக்கும் மாநாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறாங்க. எப்படி வந்து தன்னோட கொள்கைகளை வந்து முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் அறிவித்தாங்களோ அதே மாதிரி தன்னோட சின்னத்தை வந்து 2வது மாநாட்டில் அறிவிக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வந்து செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து சுற்றுப்பயணம் அந்த சின்னத்தோட. ஸோ ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்குள்ளே வந்தால் ஒரு அரசியல்வாதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்களோ அதை விட பெட்டராக வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க.